ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே இன்று நாம் உபாதானம் குறித்து பார்க்கப் போகிறோம். அதாவது ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பிரதி தினத்தையும் 5ஆக பிரித்து அப்படி நாங்கள் காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அபிகமனம், உபாதானம், வித்யா, யோகம், சுவாத்தியாயம் என்றெல்லாம் அதற்கு பெயர்னு பார்த்திருந்தோம். அதில் அபிகமன காலம் என்பது காலம்பரையோடு முடிகிறது. அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே துயில் எழுவது தொடக்கமாக தீர்த்தமாடி சந்தியாவந்தனத்தை செய்து அதற்கு பிறகு கிரகத்திற்கு அவன் வந்து எம்பெருமானை துயில் எழுப்பி ஒரு சின்ன திருவாராதனத்தை சமர்ப்பிக்கும் வரை இந்த அபிகமனம். இதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா உபாதானம் என்பது வருகிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் காவேரியிலேயோ அல்லது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்லையோ தீர்த்தமாடிவிட்டு அங்கிருந்து அவன் கிரகத்திற்கு வரும்பொழுது அவன் அங்கிருந்தே தீர்த்தத்தையும் எடுத்து கொண்டு வருவான். அந்த சொம்புகளிலே அந்த சொம்பை நன்னா சுத்தம் செய்து அதிலே தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வருவான். இது இந்த தாமிர சொம்பு, அதாவது செப்பு சொம்பு வைத்திருப்பார்கள், இல்லை வெள்ளி சொம்பு வைத்திருப்பார்கள். அதற்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. அதாவது இது ஒரு கமலாகாரம்னு சொல்லுவார்கள். இப்போது இந்த பெரிய சொம்புன்னா தெரியும், ஒரு நாம் கிணத்திலிருந்து ஜலம் எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அது கழுத்து சின்னதாக இருக்கும், கீழே அடி பெருசாக இருக்கும். இது கமலாகாரம், குவளையாக்காரம், குமுதாக்காரம் அப்படின்னு 3 வகையில் இருக்கும்னு காட்டுகிறார்கள். கமலம் போல, குவளைய மலர் போல, குமுத மலர் போல 3 வகையாக இருக்குமா. அதில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கமலாக்காரத்திலே இருக்கக்கூடிய பெரிய சொம்பு. இப்போ அந்த காலத்தில் பார்த்து இருந்தீர்களாகில் அவரவர்கள் வீட்டிலேயே பெரியவர்கள் ஒரு சொம்பு அப்படின்னு ஒன்று வைத்திருப்பார்கள், செம்புன்னு சொல்வார்கள். இதோட கூட ஆச்சமனம் முதலானவை எல்லாம் பண்ணுவதற்கு அதோட சின்னதாக பஞ்சபாத்திரம்னு கூட பல இடத்துல சொல்லுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுசன் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் சொல்லணும்னா அதற்கு டம்ளர்னு பேர். அந்த மாதிரி அது இந்த காலத்து இது மாதிரி இல்லாமல் நடுவில் மெல்லிசாக இருக்கும், மேலே வாயும் கீழே அடியும் பெருசாக இருக்கும். இது ரெண்டும் ஒருவருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது அந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த தனி சொம்பும் தனி ராமானுசனும் இருக்கும். இதற்கே ராமானுசன் என்று பெயர் என்று கேட்டால் டம்ளர்னு தானே சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேரில் சொல்லணும். ஏன் ராமானுசன்னு சொல்கிறார்கள் என்றால் இதற்கு ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. எம்பார்னு ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தார், எம்பெருமானாரினுடைய சிஷ்யர். இந்த எம்பார் காலத்திலே நிறைய எம்பெருமானாரின் அடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆச்சாரியனுடைய திருநாமத்தையே வைத்து ராமானுஜா, ஸ்ரீ ராமானுஜான்னு அந்த குழந்தைகளை இப்படியே அழைத்து கொண்டு வந்தார்கள். இதை எம்பார் பார்க்கிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னுடைய ஆச்சாரியனின் திருநாமமான ராமானுசன் என்கிற திருநாமத்தை தன் பிள்ளைக்கு வைத்து வாய் நிறைய ராமானுசா ராமானுசான்னு இப்படி கூப்பிட்றானே, இப்படி ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருக்கே. இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, அவர் சன்னியாசி. அப்படி சன்னியாசியாக இருந்து அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. எனக்கு ஒரு வேளை பிள்ளை இருந்திருந்தானாகில் நானும் இந்த மாதிரி பெயர் வைத்து ராமானுசா ராமானுசான்னு வாய் நிறையா நான் கூப்பிட்டுருப்பேனே அப்படின்னு யோசித்தாராம். ராமானுசான்னு அந்த வாயால் சொல்லும் பொழுதே எவ்வளவு அமுதம் ஊறுகிறது. அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டார். அப்பொழுது எம்பெருமானார் இப்படி ஆயித்துங்கிறத கேட்டு அந்த எம்பாரை அழைத்து நீர் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நீட்டமாக வாய் பெரிதாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சொல்லணும்னா டம்ளர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை அவர் கையிலே கொடுத்து, தாமிர பாத்திரம், அதை கொடுத்து இதுக்கு நீ என் பெயரை வைத்து கொண்டு இதை உனக்காக வைத்துக்கொள் என்று எம்பெருமானார் அருளினாராம். அன்னியிலிருந்து அந்த தாமிர பாத்திரத்திற்கு, அதாவது இன்றைக்கி நாம் ராமானுசன்னு சொல்கிறோமே, நாம் ஆச்சமனம் முதலானவைகள்லாம் செய்வதற்கு ஒரு வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாத்திரத்திற்கு ராமானுசன் என்றே நம் சம்பிரதாயத்திலே திருநாமம் ஆயித்து. எம்பாரும் அதுக்கே ராமானுசன்னு பெயர் வைத்து அப்படியே அழைத்து கொண்டு வந்தாருங்கிறது இதுவும் ஒரு பிரசித்தமான சரித்திரம். கிரகத்துக்கு கிரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி சமர்ப்பித்து அந்த எம்பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பித்து இந்த மாதிரி அந்த எம்பெருமான் துயில் எழுந்த பிறகு அவன் திருவடிகளை விளக்கி அருள வேண்டும். இது ஆன பிறகு மாத்தியான்னிக காலம், அதாவது மத்தியானம் 11:30க்கு மேலே இருக்கக்கூடிய காலத்தில் தான் திருவாராதனமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மாத்தியான்னிகம்
என்கிற அந்த கர்மத்தை முடித்து விட்டு தான் திருவாராதனத்தை பண்ண வேண்டும். ஆகையாலே அது வரைக்கும் இவன் என்ன பண்ண வேண்டும், அந்த காலம் வரைக்கும் என்றால் இவன் திருவாராதனத்துக்கு வேண்டிய திரவியங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். இதற்கு தான் உபாதானம் என்று பெயர். சமித் புஷ்ப குஷாதீனி ஸ்ரோத்ரிய ஸ்வயமாஹரேத் என்று பிரமாணங்கள் கூறுகிறது. இப்போ ஒரு எம்பெருமான் திருவாராதனத்திற்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் நாமே எடுக்க வேண்டுமே ஒழிய வெளியே பிறராலே எடுக்கப்பட்ட வஸ்து இல்லை விலைக்கு வாங்கப்பட்ட வஸ்துக்களை கொண்டு திருவாராதனம் பண்ணுதல்ங்கிறது அவ்வளோ உயர்ந்தது கிடையாது. அக்காலத்திலே தோட்டங்கள் பூச்செடிகள்லாம் கிரகத்திலேயே இருக்கும், இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும், அங்கே போய் புஷ்பங்களை பறித்து கொண்டு வருதல். இப்போ துளசி செடிகள் கிரகத்திலேயே இருக்கும், அங்கிருந்து துளசி தளங்களை கிள்ளி கொண்டு வருதல். இந்த மாதிரி யார் திருவாராதனம் பண்ணுகிறார்களோ அவர்களே நேரே சென்று பண்ண வேண்டும். இந்த காலத்திலும் கிரகத்திலேயே துளசி செடி இருப்பவர்கள் அந்த துளசி செடியிலிருந்தே இலையை எடுத்து கொண்டு வந்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுதல்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அப்படி பண்ணும் பொழுதும் நாம் என்ன பண்ண வேண்டும்னா, யார் திருவாராதனம் பண்ணுகிறார்களோ புருஷர்கள் அவர்களே நேரே சென்று அந்த துளசி செடியிலிருந்து இலையை கிள்ளி கொண்டு வருதல்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு துளசியை பறித்து கொண்டு வர செய்தல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. புருஷர்கள் தான் நேரே சென்று துளசியை பறித்து கொண்டு வர வேண்டும். அப்படி பறிக்கும் பொழுதும் எப்படி பண்ண வேண்டும்னா சதுஷ்தலமாக, அதுதான் திருவாராதனத்தில் உயர்ந்தது. 4 இலையோடு கூடினதாக துளசி இருக்கும். நுனிகள்லாம் அந்த மாதிரி 4 இலை சேர்ந்து ஒரு பகுதியாக இருக்கும். அப்படி 4 இலையாக இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்காமல் அப்படியே கிள்ளி கொண்டு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது திருவாராதனத்தில் எங்கே உபயோகம் பண்ண வேண்டும்ங்கிறது மணவாள மாமுனிகள் அருளி செய்த ஜீயர்படி திருவாராதனம் அந்த கிரமத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். ஸ்காந்த புராணத்திலே அபின்ன பத்ராம் ஹரிதாம் ஹிருத்ய மஞ்சரி சயுதாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இலைகள்லாம் தனித்தனியாக 2ஆக கிழிந்து இருக்கக்கூடாது. இப்போ முழு இலையாக இருக்க வேண்டும், நல்ல பச்சை பசேல்னு இருக்க வேண்டும். நிறையா அதுக்கு நடுவில் மஞ்சரிகள், அதாவது அந்த தாதுக்கள் இருக்கக்கூடிய இடமும் இருக்கும், பூ மாதிரி இருக்கும், துளசி புஷ்பம் அதெல்லாமும் சேர்த்து கொண்டு நாம் எடுத்து கொண்டு வர வேண்டும் எம்பெருமான் திருவாராதனத்திற்காக. இது துளசி விஷயத்திலே. புஷ்பங்களையும் முடிந்த அளவுக்கு நம்மாலே பறிக்க முடியும்னா அதுதான் உயர்ந்தது. அதற்கு மேலே நாம் விலைக்கு வாங்குகிறோம்னா அதை நல்ல சுத்தமாக இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்க வேண்டும். இப்போ அன்று எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய தலிகைக்குண்டான திரவியங்களை சம்பாதித்தல், இந்த மாதிரியெல்லாம் இந்த உபாதான காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணுவார்கள். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு விருத்தி அப்படி என்னன்னா, அன்னன்னைக்கு தேவையான வஸ்துவை அன்னன்னைக்கு சேர்த்து கொள்வது. நாம் இன்றெல்லாம் எவ்வளவோ வருடங்களுக்கு நம் ஆயுசுக்கு நம் தலைமுறையினருக்கும் சேர்த்து நாம் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூரத்தாழ்வான் போன்று இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணார்கள், அன்றன்று உஞ்சவிருத்தி செய்து அன்னன்னைக்கு ஆகாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை அன்னன்னைக்கு சேர்த்து கொள்வார்கள். அடுத்த நாளைக்கு கூட சேர்த்து வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு உயர்ந்த விருத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த சமயத்தில் வெளில சென்று அன்னைக்கு தேவையான ஒரு நெல்லோ இல்லை மத்துமுண்டான மளிகைகளோ அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிரகங்களில் இருந்தோ இல்லை வேற எங்கேயாவது இடங்களில் இருந்தோ அதை எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு வரும்பொழுதும் சில பேருக்கு தானமாக கிடைக்கும். அப்படி தானமாக வாங்கும் பொழுதும் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடமிருந்து தான் நாம் வாங்குகிறோமாங்கிறத ரொம்ப ஜாகரூகத்தையாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் இல்லாத எந்த பொருளும் நமக்கு வேண்டாம் என்று தான் இருப்பார்கள் தானமாக வாங்கும் பொழுதும். இந்த உஞ்சவிருத்தியிலே கூட பல வகை உண்டு. பெரிய பெரிய நெல் கிடங்குகள் கிட்ட சிதறி இருக்கக்கூடிய நெல், இல்லை களத்தில் போய் அந்த களத்தில் நெல் அடிக்கும் பொழுது அங்கே சிதறக்கூடிய நெல், இந்த மாதிரி தேவையற்ற நெல் இவற்றையெல்லாம் எடுத்துன்னு வந்து அன்னைக்கு அளவுக்கு எவ்வளவு சேர்றதோ அவ்வளவு மட்டும் எடுத்துன்னு வந்து கிரகங்களிலே தளிகை பண்ணி கொள்ளுவது. இல்லைன்னா ஒவ்வொரு கிரகங்களிலும் போய் அந்த கிரகங்களிலே பிக்ஷையாக எடுத்து கொண்டு வரலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்த உடனே கிரகஸ்தர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நாம் ஒரு புடி நெல் கொடுப்பதுங்கிறது அவ்வளவு துர்லபமாக கஷ்டமான நன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காகன்னு தானம் நிறைய பண்ணலாம். ஆனால் இன்று நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது. நிறைய தனம் தேவைப்படுகிறது. அந்த நிறைய தனத்துக்கும் மேலே நாம் இன்னும் கொஞ்சம் நிறையா நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். இவ்வளவு தனங்களும் இருந்தால்தான் குறைந்தபட்சமாவது நாம் வாழ முடியும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.
இல்லை நாமே நம்மை தள்ளி கொண்டோம்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் என்ன பண்ணுவது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். சாஸ்திரங்களை வைத்து கொண்டு பார்த்தால் இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் இதற்கு எதுவும் விதிக்கவில்லை. ஆனால் நமக்கெல்லாம் எம்பெருமானினுடைய கருணை தானே சரணம். எம்பெருமான் சர்வ பாபேபியோ என்று எம்பெருமான் எல்லா பாபங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறேன்னு சொல்லியிருக்கக்கூடியவன் இதிலிருந்தும் விடுவிப்பான்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான். அதனால என்ன தப்பு வேணால் பண்ணலாங்கிறது இல்லை. ஆனாலும் நம்மால் என்ன பண்ண முடியும்? இன்று நாம் எல்லாருமே ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நாம் குறைந்தபட்சம் நாம் சம்பாதிக்கும் அந்த தனத்தையாவது இது எம்பெருமானுக்காக சம்பாதிக்கிறேன், எப்படி தளிகை பண்ணும்பொழுது இது எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதாக நாம் தளிகை பண்ணுகிறோமோ அந்த மாதிரி சம்பாதிப்பதையும் எம்பெருமானுக்காக இது உபாதானார்த்தமாக நான் பண்ணுகிறேன். இந்த திரவியத்திலிருந்து நான் வாங்கக்கூடிய வஸ்துக்கள் மளிகை சாமான்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன்கிற அந்த எண்ணத்தையாவது முதலடியாக விளைத்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணலாமா சரியா அப்படின்னா இந்த எண்ணம் வந்தால் தான் இதற்கு மேலே நாம் போக முடியும். இப்போ எந்த ஒரு வஸ்திரம், இப்போ ஒரு புது வேட்டி வாங்குகிறோம்னா அது கிரகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியில் வைத்து விட்டு நாம் எடுத்துக்கொண்டு கட்டி கொள்ளலாம். எப்படி வஸ்திரங்கள் எப்படி எம்பெருமானுக்கு தளிகைகள்லாமும் சமர்ப்பித்து எடுத்துக்கொள்கிறோமோ அந்த மாதிரி ஒரு புஷ்பமாக வாங்கினோன்னா முதல்ல எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்வது. எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காத வஸ்துவை எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு நாம் வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு என்ன ஆகிடும்? நாம் வாங்குகிற வஸ்து, நாம் சம்பாதித்த காசுனால வாங்குகிற வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு என்கிற ஒரு நிலைமையை அடைவோம். இப்போ ஒரு நம்முடைய தேவை எவ்வளவோ அதற்கேற்றாற்போலே சம்பாதித்து கொண்டு அந்த தனமெல்லாம் என்னுடைய ஆச்சாரியனுடையது, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடையது இந்த தனம், இதை பார்த்து கொள்வதற்காக என்னிடத்திலே எம்பெருமான் கொடுத்து வைத்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நிறைய சத்காரங்கள், நிறைய ததீயாராதனங்கள் இதெல்லாம் நிறையா பண்ணலாம். இப்போ யாருக்காவது நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய பணத்தை நான் தானமாக கொடுக்கிறேன், இதனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பணம் ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு தான். எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் எம்பெருமானுடையது, அவன் அடியவர்களுடையது தான் சொத்தே. அவர்கள் என்னை இதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி போட்டு வைத்திருக்கிறார்கள் இதை பாதுகாப்பதற்கு. அவர்களுடைய பணத்தை நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேனே ஒழிய நான் புதிதாக கொடுக்கவில்லைங்கிற எண்ணத்தோடு தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நாம் சத்காரங்களை பண்ண வேண்டுமே ஒழிய ஏதோ நான் நிறையாக கொடுக்கிறேன், நான் அதிகமாக கொடுக்கிறேன்னு நம் ஆச்சாரியர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நினைத்து கொண்டு நாம் பணங்களை கொடுக்கக்கூடாது. ஆக இந்த உபாதான காலம் என்பது எதற்காகன்னா, ஒருவன் எம்பெருமான் திருவாராதனம் பண்ணுவதற்கு தேவையான திரவியங்கள், அது வஸ்திரங்களாக இருக்கட்டும், புஷ்பங்களாக இருக்கட்டும், திருத்துழாயாக இருக்கட்டும், தளிகைக்கு வேண்டிய திரவியங்களாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் தான் சேகரித்து கொள்வதற்காக இருக்கக்கூடியது. இப்போ ஆச்சாரியர்கள்லாம் இருந்தார்கள்னா ஆச்சாரியர்களுக்கு இந்த உபாதானம் எப்படி நடக்கும்னா சிஷ்யர்கள் கொடுக்கக்கூடிய திரவியங்களினாலே உபாதானம் நடக்கும். அவர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் போய் பிக்ஷை எடுக்க முடியாது. ஆகையாலே சிஷ்யர்கள் கொடுக்கக்கூடிய திரவியங்கள்னால நடக்கும். சிஷ்யர்கள் சம்பாதிக்கக்கூடிய திரவியங்கள் எப்படி இருக்கும்? ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சாஸ்திரோக்த ரீதியில் தான் சம்பாதிக்க வேண்டும். இப்போ ஒரு திரவிய ஆர்ஜனம் பண்ணுகிறோம், பணத்தை ஈட்டுகிறோம்னா அது சாஸ்திரோக்த பிரகாரத்தில் தான் இருக்க வேண்டும். சாஸ்திரியம் அல்லாத பிரகாரத்தில் நாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏமாற்றி சம்பாதிப்பது, பொய் சொல்லுவது, திருடுவது முதலான காரியங்கள்லாம் அறவே கண்டிப்பாகவே பண்ணக்கூடாது அல்லவா? அதுபோல்தான் நாம் என்ன சாஸ்திரங்களிலே என்ன வகையில் சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்கோ அப்படி தான் பண்ணணும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய தனங்களையும் நம்முடைய செல்வம் எல்லாவற்றையும் நம்முடைய ஆச்சாரியனுடையது, ஸ்ரீ வைஷ்ணவர்களுடையதுன்னு நினைத்து கொண்டு முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நிறைய சத்காரங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு அவர்களுக்கு கொடுத்து மீதி இருக்கக்கூடிய தனத்தை கொண்டு நாம் அவர்கள் பிரசாதமாக நினைத்து கொண்டு நம்முடைய எம்பெருமான் திருவாராதனத்திற்காக நாம் சேர்த்து வைக்கிறோம், நாம் எது வாங்கினாலும் நம்முடைய எம்பெருமானுக்காக என்று நாம் நினைத்து கொண்டு அந்த தனங்களை எல்லாம் செலவு செய்து கொண்டு வந்தால் அது இந்த உபாதானம் என்கிற இந்த காலத்திலே அடங்கும். மேல் செய்ய வேண்டியதை அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.